வெல்கம் டு ரிஷிஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு, பட்ஜெட்டில் பாகுபாடு விவகாரம். எந்த இஷ்யூ ரிலேட்டடாக எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2024 பட்ஜெட்டில் ஆந்திர தலைநகர் அமராவதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காகவே ரூபாய் 15,000 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பீகார் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு 26,000 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிதி ஒதுக்கீடு பாகுபாடாக இருக்கிறது தான் எதிர்க்கட்சிகள் சொல்லியிருக்காங்க. இதனால் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. நேபாளம் விமான விபத்தில் 18 பேர் உயிரிழப்பு. எந்த விமானம் விபத்து ஏற்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா CRJ-200. இந்த விமானம் பார்த்திங்கன்னா சௌரியா விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம். நெக்ஸ்ட் ஒன், தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் 6,362 கோடி ஒதுக்கீடு. அண்டு இந்த நிதியை பயன்படுத்தி 77 ரயில்வே ஸ்டேஷனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. எந்த ஸ்கீம் பிரகாரம் பார்த்திங்கன்னா அம்ரித் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கீம் பிரகாரம் இந்த 77 ரயில்வே ஸ்டேஷனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், 69% இடஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டும். 69% இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இந்த சட்டத்தை 1994 கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் மூலமாக தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் பார்த்திங்கன்னா 9வது ஷெட்யூல் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் 9th ஷெட்யூலில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட் மூலம் பார்த்திங்கன்னா 76வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1994. இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 9th ஷெட்யூலில் தமிழக ரிசர்வேஷன் ஆக்டை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பிரகாரம் இந்திரா ஷவானி ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, டோட்டல் இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாதுங்கிறத இந்திரா ஷவானி கேஸில் சொல்லியிருக்காங்க. பட் தமிழக ரிசர்வேஷன் சட்டம் பார்த்திங்கன்னா 69% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா தமிழக ரிசர்வேஷன் ஆக்டை 9வது அட்டவணையில் சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு முதல்வர் அல்லது உதயநிதி பார்வையிட வேண்டும், உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதில் கல்வராயன் மலைப்பகுதியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்வராயன் மலைப்பகுதி பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. ஈஸ்டர்ன் காட்ஸில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹில்ஸ். காவேரி ரிவர் அண்ட் அதே மாதிரி பாலார் ரிவர், காவேரி ரிவர் பாலார் ரிவர், இந்த 2 ரிவரையும் செப்பரேட் பண்ணக்கூடிய மலைப்பகுதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சைமலை, ஜவாதி, ஷர்வராய் ஹில்ஸ் அண்டு கல்வராயன் மலைப்பகுதி. இந்த 4 மலைப்பகுதியும் தான் பார்த்திங்கன்னா காவிரியும் பாலார் ரிவர் பேசனையும் செப்பரேட் பண்ணக்கூடிய மலைப்பகுதி. இந்த கல்வராயன் மலைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய நார்த்து பகுதி என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா சின்ன கல்வராயன் சொல்லுவாங்க. நார்த்து பகுதியை சின்ன கல்வராயன் சொல்லுவாங்க. சின்ன கல்வராயனை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஆவரேஜ் ஹைட் எவ்வளோ பார்த்திங்கன்னா 2,700 ஃபீட். அண்ட் இதோடைய சவுத்து பகுதி எப்படி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா பெரிய கல்வராயன். பெரிய கல்வராயனை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஆவரேஜ் ஹைட் 4,000 ஃபீட். கள்ளச்சாராயம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் காவல்துறை. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 கொண்டு வந்தாங்க. 2024 இந்த சட்டத்தை திருத்தம் பண்ணியிருந்தாங்க. எதற்காக இந்த சட்டத்தை திருத்தம் பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா, கள்ளச்சாராயம் காய்க்கிறது, கள்ளச்சாராயம் விற்பனை பண்ணுறது எல்லாமே தடை விதிச்சிருக்காங்க. இதில் யாராச்சும் ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கிறத இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பேலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கும் சோதனை வெற்றி. பேலிஸ்டிக் மிசைல், அதாவது இது என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க, அக்னி 5. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலை தாக்கும் சோதனையை வெற்றி பெற செய்திருக்காங்க.
தென் நெக்ஸ்ட் ஒன், சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் முதல் கூட்டு இராணுவ பயிற்சி. இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் 2024. இன்ட்ராக்ஷன் 2024. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் டெரரிசம் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா சைனா.